நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா OE எக்ஸாமுக்கான ப்ராக்டிக்கலில் என்னென்ன கேட்கலாம்னு சொல்லி ஏற்கனவே கொடுத்துருந்தேன். இருந்தாலும் இதுலேயும் நம்ம ஒரு ரீகால் பண்ணி விட்டுறலாம், ஓகேங்களா? அது இல்லாமல் ஃப்ரீ ப்ராக்டிக்கல் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்தர் குரூப்பில் ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கு குரூப் அட்மின் சைட்லேருந்து எடுப்பாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா வெற்றிலை கொடுத்து இவங்க பாருங்கள். இந்த வெற்றிலை இதுதான் வெற்றிலை. இந்த வெற்றிலை கொடுத்து உங்களை மாலை அல்லது தோரணம் கட்ட சொல்லுவாங்க. தோரணம் கட்டும் போது இந்த லீஃப் வந்து கிளியாமல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. 5 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. போன டைமில் 5 மினிட்ஸ் அடுத்த கொடுத்தாங்க. இந்த வெற்றிலையில் தோரணம் கட்டும் போது இந்த இலை இப்படி கிளியக்கூடாது, இது மாதிரி இது பார்க்கக்கூடாது. இது எல்லாம் பார்த்துங்க. வெற்றிலையில் தோரணம் கட்டும் போது கரெக்டாக நீட்டாக கட்டுங்க. தோரணம் கட்ட சொல்லலாம், சப்போஸ் மாலை கூட கட்ட சொல்லலாம். இந்த நுனியெல்லாம் ஜாயின் பண்ணி நீட்டாக கட்டணுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? பார்த்தா வெற்றிலை தானே, ஈஸியாக தோரணம் கட்டிடலான்னு சொல்லுவீங்க. ஆனால் இது எல்லாம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கிங்க. நம்ம ஃப்ரீ இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நான் சில குறிப்பிட்ட ப்ராடக்ட் எல்லாம் வச்சுருக்க சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கூகுள் மீட்டில். இது தோரணம் கட்டும் போது பார்த்து கட்டணும், ஓகேங்களா? லீஃப் கிளியாமல் இருக்கணும், இப்படி மடித்து நீட்டாக கட்டணும், ஓகேங்களா? கட்டும்போது இங்கே பாருங்கள், உள்ளோட்டு கட்டிட்டு அப்படி நீட்டாக இருக்கணும். வெளியே காம்பு வர மாதிரி இருக்கணும், கிளியக்கூடாது, ஓகேங்களா? பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு இதுங்க. அடுத்த நெக்ஸ்ட்டு வந்துங்க, நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட மாந்தலை கொடுத்து தோரணம் கட்ட சொல்லுவாங்க, ஓகேங்களா? இப்படி இது மாதிரி மாந்தலை கொடுத்து சப்போஸ் தோரணம் கட்ட சொன்னாங்கன்னா அது நீட்டாக கட்டணும். எப்படி எட்ஜ் டு எட்ஜ் கட்டிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துக்குங்க, ஓகேங்களா? நீட்டாக பார்த்துக்குங்க. பாருங்க, வெளியே லீஃப் தெரிகிற மாதிரி அந்த நுனி வந்து உள்ளே போகிற மாதிரி இப்படி நீட்டாக கட்டணுங்க. பார்த்துக்குங்க. நீட்டாக கேப் அதிகம் இல்லாமல் நீட்டாக கட்டுங்க, ஓகேங்களா? அடுத்தது வந்து உங்ககிட்ட என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, இப்படி நான் ஒரு இமேஜ் காட்டுவேங்க. இந்த இமேஜ் ஒரு 5 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ காட்டிட்டுங்க. இந்த இமேஜில் என்னென்ன விலங்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி சிங்கம் எத்தனை பார்த்தீங்க, அல்லது ஒட்டகச்சிவிங்கி எத்தனை பார்த்தீங்க, யானை இதில் எத்தனை இருந்துச்சுன்னு சொல்லி கொஷின் கேட்கலாங்க. பறவை இதில் எத்தனை பறந்துட்டு இருந்தது, அது மாதிரி நிறையா கொஷின் கேட்டாலும் நீங்கள் டெக்னிக்கலாக கேட்டாலும் நீங்கள் சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் கொடுத்து நான் என்ன வேணால் கேட்பேன். நீங்கள் அதுக்கு ஸ்ட்ராங் ஆகணும், ஓகேங்களா? இதுதான் மிக முக்கியமானது, ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா, அடுத்தது பாருங்க, இது ஒரு சர்ட்டு கொடுத்துங்க. சர்ட்டோட பட்டன் வைக்க சொல்லுவாங்க. பட்டன் தானே நாங்கள் வச்சுக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அது குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. டைம்குள்ளே நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்டிச் பண்ணுற பழகிக்கிங்க இப்போவே எடுத்து, ஓகேங்களா? ஒரு பட்டன், ஊக்கு, பட்டன் அல்லது ஊக்கு எது வேணால் கொடுக்கலாம், ஓகேங்களா? பட்டன் கொடுத்தாங்கன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஒரு ட்ரெஸ்ஸில், அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கான நியூஸ் பேப்பரோட ஃபர்ஸ்ட் பேஜ் கொடுத்து இதில் என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லி கேட்கலாங்க. இதில் ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்து இதோட ஹெட்லைனில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்கலாம், ஓகேங்களா? அது இல்லாமல் ஒரு பக்கத்தை கொடுத்து நியூஸ் பேப்பரில் இதில் என்ன முக்கியமான நிகழ்வு அது மாதிரி கூட டினோட் பண்ணுவாங்க. நீங்கள் அதற்கான அப்டேட்டை நீங்கள் கரெக்டாக உங்கள் சைட்லேருந்து பண்ணிக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா, பட்டன் ஊக்கு சொன்னேங்க. பட்டன் ஊக்கு கொடுத்து செய்ய சொல்லலாம். அது இல்லாமல் பக்கத்தால் வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி வாட்டர் பாட்டில் தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க டம்ளரில், அது எப்படி நீங்கள் அவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படியே டம்ளரில் வந்து ஹேண்டில் பண்ணாமல் அதுவும் முழு டம்ளர்லேயே தண்ணி பிடிக்கக்கூடாது, ஓகேங்களா? கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியமாக பிடிச்சிட்டு அதை வந்து ஒரு பிளேட்டில் வச்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணணும். இதையெல்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸாக இருந்தால் கோலம் போட்டு காட்ட சொல்லுவாங்க, ஓகேங்களா? போன டைம் கோலம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லிக்கிறாங்க, போட்டு காட்ட சொல்லிக்கிறாங்க. கோலம் நல்லா பழகிக்கிங்க, ஓகேங்களா? எனக்கு கோலம் போட தெரியாதுன்ட்டுலாம் சொல்லாதீங்க கேர்ள்ஸு, ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஃபைல் கொடுத்து ஃபைல் அரேஞ்ச் ஆர்டர் கரெக்டாக அரேஞ்ச் இல்லாமல் இருக்குது, அதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி தர சொல்லுவாங்க. அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கங்க, ஓகேங்களா? அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்துக்கிங்க. அது இல்லாமல் ஃபைலை வந்து மார்க் பண்ண சொல்லுவாங்க. அந்த செக்ஷன் கரெக்டாக மார்க் பண்ணி ஃபைல் பண்ண சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்படி ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க. இந்த இமேஜில் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஆனால் ரொம்ப டைம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? குறிப்பிட்ட டைமில் இதில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணணும். டக்குன்னு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதுக்கு நீங்கள் 4-5 ட்ரை பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணிடலாம். இது மாதிரி உங்களுக்கு வந்து எதுவும் டெய்லி ப்ராக்டிஸ் வேணாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நம்ம சைட்லேருந்து கொடுக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கேர்ள்ஸை வந்து பூ கட்ட சொல்லுவாங்க, ஓகேங்களா? பூ கட்டுறது தானே நாங்களாம் கட்டிடுவீங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு சிலர் கட்ட தெரியாது. பூ கட்டுறது எப்படின்னு சொல்லி பழகிக்கிங்க. பூ கட்டுறது பார்த்தங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தங்க, ஒரு ரீகால் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் ஃபைன் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தங்க. அதையும் நீங்கள் ஒரு அளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபைல் ஆப்ரேட் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தா, ஃபைல் ஆப்ரேட் பண்ண சொல்லலாம், என்ன வேணால் உங்கள் சைட்லேருந்து அவங்க சொல்லலாம், ஓகேங்களா? இருங்க. அடுத்தது கோலம் போடுறது எப்படின்னு சொன்னால் அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், பட்டன் ஊக்கு வைக்கிறது சொன்னேங்க. நெக்ஸ்ட் என்னன்னா,
இது இன்னைக்கு அந்த அன்னைக்கான நியூஸ் பேப்பர் கொடுத்து இதில் என்ன புரிஞ்சுன்னு சொல்லி கேட்கலாம். அதில் மிக முக்கியமான நிகழ்வு என்ன வேணால் கேட்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஷர்ட்டில் பட்டன் வைப்பது எப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் கொடுத்து இமேஜில் என்னென்ன பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கலாம். என்ன வேணால் இந்த இமேஜில் கேட்கலாம். எவ்வளோ விலங்குன்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கு அடுத்தது என்னங்க, மாவிலையில் தோரணம் கட்டுறது பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து வெற்றிலையில் மாலை கட்டுறது, தோரணம் கட்டுறது எல்லாமே பழகிக்கிங்க. ப்ராக்டிக்கல் இது மட்டும் இல்லைங்க, நிறைய கேட்கலாம். ஓகேங்களா. உங்களோட டெக்னிக்கலாக நீங்கள் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறீங்கன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுங்கள். நம்ம எவ்ரி மார்னிங் கிளாஸ் எடுத்துட்டு தான் இருக்கிற ஃப்ரீ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிற. ஜாயின் பண்ண வில்லினஸ் இருக்கிறீங்க, மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இதையெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக தான் இருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் இதெல்லாம் கரெக்டான டைமில் நீங்கள் பண்ணணும், பதட்டம் இல்லாமல். அதனால் ப்ராக்டிஸ் எடுக்கிறது என்னை பொறுத்தளவு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். எதுவுமே ஈஸின்னு நினைக்கிறதுனால தான் நம்ம மைண்ட் செட்டில் அங்கே போய் நம்ம கரெக்டாக கிளியர் பண்ண முடியுதில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா, எதாக இருந்தாலும் 1 or 2 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அங்கே போகும்போது நம்ம இதில் என்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறோமோ அதையெல்லாம் அங்கே நான் அனலைஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுவோம். ஓகேங்களா. இதுதான் ப்ராக்டிக்கலில் கேட்க சான்ஸ் இருக்குங்க. இதை விட என்ன வேணால் எக்ஸ்பெக்ட் கேட்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் போயிட்டு வந்தோடனே அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. செகண்ட் பேட்ச் போகிறவங்களுக்கு ஒரு அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்ககிட்ட என்னென்ன கேட்டாங்களோ அதே மேக்ஸிமம் கேட்கலாம், இல்லாட்டி மாற்றி கேட்கலாம். அதெல்லாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ நான் சொன்னது மட்டும் பார்த்தா பத்தாதீங்க. எக்ஸ்ட்ரா இப்படி ஃபைல் கொடுத்து அந்த ஃபைலில் வந்து உங்களை கரெக்டாக ஃபைல் மார்க் பண்ண சொல்லுவாங்க. இதில் கரெக்டாக ஸ்டேபிள் பண்ணி பின் பண்ண சொல்லுவாங்க. அதையெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. தெரியலனா கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் மேக்ஸிமம் பண்ணிடுவீங்க. ஆனால் ஹோலெல்லாம் கரெக்டாக போட்டு பண்ணேன்னா அதையெல்லாம் செக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. அந்த ஃபைல் கொடுத்து ஹேண்டில் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஃபைல் வந்து ஆர்டர் கூட மாற்றிருக்கலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஓகேங்களா. ஓரளவுக்கு மேக்ஸிமம் உங்களோட கான்ஃபிடென்ட் ஃபுல்லாக அங்கே இருக்கிற மாதிரி அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. உங்களோட கான்ஃபிடென்ட் வெளியே போகவே கூடாது. ஃபுல்லுமே உங்களோட லிசன் எல்லாமே அங்கே தான் இருக்கணும். ஓகேங்களா. குறிப்பிட்ட டைமில் நம்ம எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணணும். இது என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லி இந்த பிடிஎஃப் வேணுன்னா கூட சொல்லுங்கள், நான் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் ஒருக்கா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. என்னென்ன சொன்னேன்னு சொல்லி ஒருக்கா சொல்லியாச்சு. ஓகேங்களா. இது மட்டும் மேக்ஸிமம் இது மாதிரி தான் இத்தனை வருஷமாக கேட்டுருக்குறாங்க. இதுவும் கேட்கலாம், என்ன வேணால் கேட்கலாம். ஓகேங்களா. எதா இருந்தாலுமே நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவேன்னு சொல்லி நம்பிக்கையோடு போங்க. எல்லாருமே நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. ஓகேங்களா. உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்.